தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அசலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 27ஆம் தேதி அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு 550 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை. 28ஆம் தேதி தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 25 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 29ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல்
55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 30ஆம் தேதி காலை வரை காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 28ஆம் தேதி காலை காற்றின் வேகம் மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து 29ஆம் தேதி வரை மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி காலை வரை காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் குடியங்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, சென்னை மாவட்டம் மணலி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தலா 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ஏஆர்ஜி தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மல்மேடு ஏஆர்ஜி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏஆர்ஜி, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், கடலூர் மாவட்டம் மானமாதேவி, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவிக நகர், கடலூர் மாவட்டம் சி குடிந்தாங்கி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் பெரம்பூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் பண்ருட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், சென்னை மாவட்டம் மதுரவாயல், செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ஏஆர்ஜி தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புதுக்கோட்டை மாவட்டம் மல்மேல்குடி, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, அரியலூர் மாவட்டம் குருவாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், புதுக்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.